வணக்கம். செல்வகுமாரின் தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கான பருவமழை எப்படி இருக்கும்? வரக்கூடிய செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் வரக்கூடிய மாதங்களிலே மழை பொழிவு எப்படி இருக்கும் குறித்த ஆய்வறிக்கை. இந்த நாடுகளில் வசிக்கக்கூடிய தமிழர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் பதிவு செய்யப்படுகிறது. பொதுவாக இந்தோனேஷியா பகுதியிலிருந்தும் மலேசியா பகுதியிலிருந்தும் வினாக்கள் வந்திருக்கிறது. பல்வேறு பணிகளுக்கு முன் ஏற்பாடு செய்வதற்காக கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த பதிவு செய்யப்படுகிறது. பொதுவாக இந்த நாடுகளிலே மழைப்பொழிவு குறித்து நீண்டகால அறிக்கை கிடைக்கப்பெறுவதில்லை. அவ்வப்பொழுது 24 மணி நேரம் ஒரு வார வானிலை அறிக்கை மட்டுமே கிடைக்கப்பெறுகிறது. நீண்டகால அறிக்கை எங்களுக்கு தெரிந்தால் திட்டமிடுதலுக்கு வசதியாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் பதிவு செய்யப்படுகிறது. ரைட். எந்தெந்த நாடுகள்? தென்கிழக்கு ஆசிய நாடுகள்னா எப்படி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மியான்மர், லாவோஸ், தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா, இதெல்லாம் தென்கிழக்கு ஆசிய நாடுகள். இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய நாடு. இன்னும் தீவு நாடுகள் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, மலேசியா, இதெல்லாம் இணைப்போடு இணைந்துதான் இருக்கு. தாய்லாந்தோட இணைந்திருப்பது மலேசியா, அதோட இணைந்திருப்பது சிங்கப்பூர். இதெல்லாமே இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், புருனே, அப்புறம் கிழக்கு தீமோர், இதெல்லாமே தென்கிழக்கு ஆசிய நாடுகள். சரியா சொல்லப்போனால் இந்த நாடுகள்லாம் எங்கே இருக்கு? தென்சீன கடற்பகுதியிலும் தாய்லாந்து வளைகுடாவிலையும் இருக்கு. வங்கக்கடலுக்கும் பசிபிக் பெருங்கடலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கு. அதாவது நிலநடுக்கோட்டுக்கு வடக்கு பகுதி, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் முதல் நிலநடுக்கோட்டு பசிபிக் பெருங்கடல் வரைக்கும் உள்ள பசிபிக் பெருங்கடலுக்கும் வங்கக்கடலுக்கும் இடைப்பட்ட நாடுகள். இந்த நாடுகளோட மழைப்பொழிவு எப்பொழுதுமே வடகிழக்கு பருவமழை இந்த தமிழ்நாட்டில் எப்போ மழை பெய்யுதோ அந்த நேரத்தில் தான் அங்கேயும் மழை பெய்யும். அதை விட கூடுதலாகவும் தொடரும். பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் கூட மழைப்பொழிவெல்லாம் அங்கே தொடரும். அதே போல தென்மேற்கு பருவமழை காலத்திலையும் மழைப்பொழிவு வலுவாக இருக்கும். ஆக ஜூன் முதல் மார்ச் வரைக்குமே இங்க மழை இருக்கும். அதுக்கப்புறம் வெப்பசலன இடிமழையும் வந்துடும். அதுவரை நிறைய மழை இருக்கும். இன்னும் தீவுகள் நாடுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய வெயிலும் இருக்கும் நிலநடுக்கோட்டு பகுதியில், அதே நேரத்தில் இடிமழையும் இருக்கும். சரி, இந்த நாடுகள்ல இப்போ எப்படிப்பட்ட வானிலை அமைப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கடல் வெப்பத்தை பார்ப்போம். பிலிப்பைன்ஸ்ல இருந்து பார்ப்போம். பிலிப்பைன்ஸ்ல இருந்து இந்தியா வரைக்கும், மாலத்தீவு, இலங்கை, மாலத்தீவு, இந்தியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மாலத்தீவு கிட்ட 30 டிகிரி செல்சியஸ் வெப்பம், இந்திய கடலோரம் 29, 30, இலங்கை சுற்று வட்டாரம் 29, பெரும்பாலும் 30 பரவலா. 29 எங்கன்னா மன்னார் வளைகுடா ஒட்டி இருக்கு. சரி, அந்தமான் கடற்பகுதி 30, சுமத்ரா தீவு பகுதி 30 டிகிரி, தென்சீன கடற்பகுதி மற்றும் தாய்லாந்து வளைகுடா பகுதி 30, பசிபிக் பெருங்கடலோட பிலிப்பைன்ஸ் ஒட்டிய பகுதி எல்லாமே 30, 31 இருக்கு. ஆக இதெல்லாம் சாதாரணம். 31 தொற்றும். 26.5 டிகிரிக்கு மேல இருந்தாலே நிகழ்வு உருவாகும். அப்ப 26க்கு மேல 30 இருக்கு பரவலா சராசரியா. அப்ப எவ்வளவு? 26க்கு மேல தான் 27, 28, 29, 4 டிகிரி கூடுதலா இருக்கு வெப்பம். தேவைக்கு அதிகமான வெப்பமா இருக்கு கடல். அப்ப என்ன ஆகும்? சிஸ்டம் தான், நிகழ்வுகள் தான், வலுவான நிகழ்வுகளும் சிறு நிகழ்வுகளும் நிறைய மழைப்பொழிவை தரும். இதுல இந்த சீன பகுதியில் இருந்து கொஞ்சம் அந்த வடதுருவ குளிரலை கொஞ்சம் இடையூறு கொடுக்கும் இடையிடையே. எப்பன்னா தென்மேற்கு பருவமழை முடிஞ்சு வடகிழக்கு பருவமழை காலத்துல அது பிற்பகுதியில் டிசம்பர், ஜனவரியில் கொஞ்சம் இடையூறு கொடுக்கும். அது என்ன செய்யும்னா, இந்த வியட்நாம், கம்போடியா, லாவோஸுக்கு போற நிகழ்வை தடுக்கும். அது மலேசியா, சிங்கப்பூர் வழியாக இந்தோனேஷியா வழியா வழி நடத்தும்.
சில நேரங்களில் எதிர் திசை காற்று வந்து செயலிழக்கவும் செய்யும், சுற்றக்கூடிய பம்பரத்தை தலையில் அமிழ்த்தி நிற்கவும் செய்யும். ஆக இப்பொழுது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு இப்போ இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா வியட்நாம், கம்போடியா, லாவோஸுக்கு கனமழை கொடுக்க போகுது அடுத்த வாரத்தில். அது வேற இருக்க மாட்டேன் நிகழ்வு. ஏற்கனவே தொடக்கமே நிறைய மழை பொழிவு தான். நம்முடைய தமிழ்நாடு வானிலை, இந்திய வானிலையில் ஒரு அறிக்கையை சொல்லியிருந்தோம். செப்டம்பர் 2ஆம் தேதி வாக்கில் ஒரு நிகழ்வு வங்கக்கடலுக்கு வருதுன்னு. அந்த நிகழ்வு இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தென்சீன கடற்பகுதியில் இருக்கு. ஹாங்காங் கடந்து அது தற்பொழுது வியட்நாம், லாவோஸ் கடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தேதியில லாவோஸ் கடந்து தாய்லாந்து வழியாக, மியான்மர் வழியாக வங்கக்கடலுக்கு வரப்போகுது. கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது மழைய. வியட்நாம், லாவோஸ் எல்லாம், குறிப்பா வியட்நாம்லையும் லாவோஸ்லையும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கு. இப்போ கடும் வெள்ளப்பெருக்கு. ஏற்கனவே 2 முறை நிரப்பியது ஏரி எல்லாம். அங்கெல்லாம் பேரு ஏரி நாடு. அது ஆறுகள் பெருசா இருக்காது, ஆறுகள் இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏரி நாடு, ஏரி நாடு. ஏரி எல்லாம் நிரப்பி வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது வியட்நாம்லையும் லாவோஸ்லையும். அடுத்தது தாய்லாந்தோட வடக்கு பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகுது. அடுத்தது மியான்மருக்கு. இப்படி இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்ந்து பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. இந்த நிகழ்வு தான் வங்கக்கடல்ல வரக்கூடிய 2ஆம் தேதி வாக்கில் வந்து இறங்கி தீவிரமடைஞ்சி அது வரப்போகுது மேற்கு நோக்கி. ஆக இந்த நிகழ்வு வழித்தடம் இப்பொழுதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சில நிகழ்வுகள் சீனாவுக்கு போகும், சில நிகழ்வுகள் தாய்வானுக்கு போகும், சில நிகழ்வுகள் ஹாங்காங் கடக்கும். அப்படியே ஹாங்காங் கடந்து சீனாக்குள்ள போகும். சில நிகழ்வுகள் ஹாங்காங்கை தொட்டுக்கொண்டே அப்படியே எங்க போகும்? வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், தாய்லாந்து வழியா, மியான்மர் வழியா வங்கக்கடலுக்கு வரும். வடகிழக்கு மாநிலங்களுக்கு கூட வரும், வடங்குகள் வராம. இப்படி நிகழ்வுகள் இருக்கு. இப்ப இருக்கிற நிகழ்வும் வங்கக்கடலுக்கு வரும்போது 2ஆம் தேதி. இன்னொன்னு 29ஆம் தேதி ஒரு நிகழ்வு கடையை கடக்க போகுது. எங்கன்னா ஹாங்காங் இருக்கு தெற்காக தென்சீன கடற்பகுதி வழியா வியட்நாம 29, 30 கடந்து 1ஆம் தேதி 2ஆம் தேதி வாக்குல 31ஆம் தேதி 1ஆம் தேதியில 31ல இருந்து 2ஆம் தேதி வரைக்கும் வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் வழியாக அங்க வங்கக்கடல ஏற்கனவே நீடிக்கக்கூடிய நிகழ்வோட வந்து இணைந்து 2ஆம் தேதி இணைந்து தான் பயணிக்க போகுது. ஆக இப்ப இருக்கிற நிகழ்வு வங்கக்கடல் வந்து நீடிக்கும், அடுத்த நிகழ்வும் வந்து வங்கக்கடலுக்கிட்ட வரும். 2 இணைந்து உள்ள போகுது. எப்போ? 2ஆம் தேதிக்கு மேல. அதனாலதான் கொஞ்சம் அடுத்த நம்ம தீவிரமடையக்கூடிய இந்த செப்டம்பர் 2ங்கிறது நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே அறிவித்திருந்தோம். ஆனா அது வராது போல் தெரிந்தது. வழித்தடம் மாறி வருது. இருந்தாலும் வழித்தடம் மாறி வருதுன்னு சொல்றதை விட 2ஆவதாக வரக்கூடிய நிகழ்வு வரும் வரை காத்திருப்பது என்பது டைம் எடுத்துக்கொள்றது ஒரு பிரச்சனை. ஆகவே அதனாலதான் மழைப்பொழிவு கொடுக்குது. இப்ப வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், தாய்லாந்தெல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்கும் வெளுக்க போகிறது மழை. இன்றிலிருந்து வரக்கூடிய நாள் எல்லாமே வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், தாய்லாந்து எல்லாமே. சரி, அடுத்தது என்ன ஆகும்? சிங்கப்பூர், மலேசியா எப்படி இருக்கும்? அங்கிருந்தா நிறைய கேள்வி இருக்கு. இந்தோனேஷியாவில இருந்தோம், புருனேல இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமா பிலிப்பைன்ஸோட வடக்கு பகுதி வழியாக இன்னைக்கு தேதியில பிலிப்பைன்ஸ் வடக்கு பகுதியா ஒன்று நிகழ்வு கரை கிடக்குது. மணிலாவுக்கு வடக்கே இன்றைய தேதியில 26ஆம் தேதியில ஒன்று கிடக்குது. அதே நேரத்தில் இன்னொரு நிகழ்வு தென்சீன கடற்பகுதியில் இருக்குது. அது வியட்நாம கிடக்குது. ஒன்றன் பின் ஒன்றா நிகழ்வு இப்பவே இருக்கு. ஒன்னு வங்கக்கடல்ல இருக்கு, இன்னொன்னு வியட்நாம், கம்போடியா, லாவோஸ்ல கடந்துட்டு இருக்கு, இன்னொன்னு பிலிப்பைன்ஸை கடந்துட்டு இருக்கு. அதுதான் 29ஆம் தேதி வந்து வியட்நாம், லாவோஸை கடக்க போகுது. இன்னொன்னு பிலிப்பைன்ஸுக்கு வருவதற்கு ஆயத்தமாயிட்டு இருக்கு பசிபிக் பெருங்கடல்ல. இப்படி ஒன்றன் பின் ஒன்றை நிகழ்வுகளை உருவாக்கும் வகையில கடல் வெப்பம் வலுவாயிட்டு, நீரோட்டமும் கடல் வெப்பமும் வலுவாயிடுச்சு. அதனால நிகழ்வுகள் வரிசையாக இருக்கும். சரி, இப்போ எல்லாமே எங்க போயிட்டு இருக்கு நிகழ்வு? வடக்கு பிலிப்பைன்ஸ் வழியா, ஹாங்காங் வழியா வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் போயிடுது. அடுத்தடுத்தது மத்திய பிலிப்பைன்ஸ் வழியா வரும். இப்போ மத்திய பிலிப்பைன்ஸ் வழியா வந்தா எங்க வரும்? வியட்நாம், கம்போடியா வழியா போறோம். லாவோஸ் போவாது. வியட்நாம், கம்போடியா, தாய்லாந்து, மியான்மர்னு போகும். எப்போ? செப்டம்பர் மாதம் முதல் வாரத்துல. செப்டம்பர் 2ஆவது வாரம் எப்படி இருக்கும்? அதே மத்திய பிலிப்பைன்ஸ் மற்றும் வியட்நாம், கம்போடியா இன்னும் கொஞ்சம் தெற்கு புறமா வரும். அப்புறம் அக்டோபர்ல தெற்கு பிலிப்பைன்ஸ் வழியாக தாய்லாந்து வளைகுடா வந்து அப்படியே அக்டோபர்ல பருவமழையை நமக்கு கொடுக்கும்.
கிழக்கு காற்று கொண்டு வரும் அது. அப்போ அக்டோபர் எங்க இருக்கும்? தெற்கு பிலிப்பைன்ஸ் புருனே வழியாக, தாய்லாந்து வளைகுடா வழியாக, மலேசியா சிங்கப்பூர் வழியாக மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் வரும், வங்கக்கடலுக்கு வரும். அதன் அடிப்படையில் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு இன்றைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதை முதல்ல டீப்பா. இன்றைக்கு மதியத்தில் மழை வாய்ப்பு இருக்கு, பெருசா இருக்காது, லேசா இருக்கு. மதியம் கூட பெருசா இருக்காதுன்னு வச்சுங்களேன், அது ஏற்கனவே நள்ளிரவிலே கொடுத்துருச்சு. இப்போ நாளைக்கு இருக்குமா? பெருசா இல்லைங்க, எல்லாமே சின்ன சின்ன மழைகள், லேசான மிரட்டும் மழைகள், அப்படியே இதமான வெப்பம், இதுதான் இருக்க போகுது, பெருசா இல்லை. செப்டம்பர் மாதம் பிறந்ததும் அங்கேயும் அதே போலதான், சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, புருனே எல்லாமே செப்டம்பர் 2வது வாரத்துல தான் பிக்கப் ஆகும். இப்ப நிகழ்வோட வழித்தடம் எங்க இருக்கு? வடக்கு பிலிப்பைன்ஸ், ஹாங்காங், வியட்நாம், லாவோஸ், தாய்லாந்து, மியான்மர் வழி வடக்கு வங்கக்கடல். அடுத்தது செப்டம்பர் முதல் வாரம், இப்ப அடுத்த வாரம் 29ஆம் தேதி வடக்கு பிலிப்பைன்ஸ், வியட்நாம், கம்போடியா அதே வழித்தடம் தான். சரி, அடுத்து முதல் வாரம் மத்திய பிலிப்பைன்ஸ் மற்றும் வியட்நாம், கம்போடியா வழியாக தாய்லாந்து. அடுத்தது அக்டோபர் மாதத்துல எல்லாம் தெற்கு பிலிப்பைன்ஸ், மத்திய பிலிப்பைன்ஸ் வழியா தாய்லாந்து வளைகுடா வழியா மலேசியா. அப்புறம் நவம்பர் தெற்கு பிலிப்பைன்ஸ், மலேசியா தெற்கு பகுதி, ஃபர்ஸ்ட் தாய்லாந்து, மலேசியா நெக்கு பகுதி. அடுத்தடுத்த மாதங்கள்ல எங்க வரும்? மலேசியாவின் மத்திய பகுதி. அடுத்த மாசம், அதுக்கு அடுத்த மாசம் எப்போ? டிசம்பர்ல எல்லாம் எங்க இருக்கும்? டிசம்பர்ல எல்லாம் மலேசியா சிங்கப்பூர் இடையில இருக்கும், தெற்கு மலேசியா மற்றும் சிங்கப்பூர்ல இருக்கும். சரி, ஜனவரி சிங்கப்பூர் மற்றும் இந்தோனேஷியாவில் வரும், வழியாக வரும். சிங்கப்பூர் மற்றும் இந்தோனேஷியா, புருனே, சிங்கப்பூர், இந்தோனேஷியா வழியாக மலேசியாவின் தெற்கு பகுதி வழியாக வரும். எப்போ? டிசம்பர், ஜனவரியிலும் மலேசியா சிங்கப்பூருக்கு மழை பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கு. அப்ப எப்பதான் சிங்கப்பூருக்கெல்லாம் மழை அதிகமாகும்? அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. தெற்கு சிங்கப்பூர், தெற்கு மலேசியா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி. அக்டோபர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நிகழ்வு தெற்கே வரும், வடக்கே குளிரும், தெற்கே வெப்பமாகும். இதுதான் வானிலை ஆய்வறிக்கை. தொடர்ந்து அது இலங்கைக்கு எப்போ? இலங்கைக்கு இந்தியாவோட வானிலை தான். மாலத்தீவுக்கு இந்த வருஷம் நிறைய மழை இருக்கு, ஏன்னா குமரி கடல் வரைக்கும் வெப்பம் இருந்திருக்கு, வலுவான நீரோட்டம் மாலத்தீவு ஒட்டி இருக்கு. ஜனவரி மாதம் நிகழ்வுகள் நிறைய இருக்கு மாலத்தீவுக்கு. டிசம்பர் மாதமும் மழை இருக்கு. ஜனவரி, பிப்ரவரி மாலத்தீவு நிகழ்வுகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இலங்கை நிகழ்வுகள். ஜனவரி, பிப்ரவரி உறுதியா. டிசம்பர்ல இருந்து ஏன் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதும் வடக்கு இலங்கை, பிறகு மத்திய இலங்கை, பிறகு தெற்கு இலங்கை, அப்புறம் தெற்கு இலங்கையோட தெற்கு பகுதி வழியா போகும்போது மழை. அப்புறம் இப்படியே நிகழ்வுகள் இருக்கு நிறையா. தெற்காசியா, தென்கிழக்கு ஆசிய நாடுகள் நல்ல மழைப்பொழிவை இந்த ஆண்டு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் பெறும் என்பதில் மாற்றமில்லை. நன்றி.